கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் லூக்கா 19 அதிகாரம் 10வது வார்த்தையின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் பலப்படுத்த விரும்புகிறார். வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இழந்து தவிக்கிற சமாதானத்தை, நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற சந்தோஷத்தை, ஆவிக்குரிய பலத்தை, சாட்சியுள்ள வாழ்க்கையை நமக்கு அருளி செய்து நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுத்து நம்மை சாட்சியாக வாழ வைப்பதற்குத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். யாரிடத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது தெரியுமா? இயேசு கிறிஸ்து எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி வகை தேடி இந்த ஜனக்கூட்டத்தின் நடுவில் காட்டத்தி மரத்தில் ஆசையோடு ஏறின சகைவை பார்த்து தான் சீக்கிரமாக இறங்கி வா, அவன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன தெய்வம் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தது மாத்திரமல்ல, இழந்து போன சகல நன்மைகளையும் திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் இழந்து போன சகல நன்மைகளையும் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருப்போம். ஏன்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆசையோடு அவரை தேடுகளாக மாற வேண்டும். எத்தனை தடைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டுவிட்டு எப்படியாவது இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து செயல்பட வேண்டும், அவரோடு கூட இணைந்து இருக்க வேண்டும். அவர் சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாக மாறும் பொழுது மாத்திரம்தான் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ரட்சிப்பை அருளி செய்து இழந்து போன சகல நன்மைகளை கொடுத்து நம்மை சாட்சியாக வாழ வைக்க முடியும் என்பதை இந்த வேத வார்த்தையின் மூலமாக அந்த உறுதிப்படுத்துகிறார். சகையோடைய வீட்டுக்கு அன்றைக்கு ரட்சிப்பை அருளி செய்து இழந்து போன சகல நன்மைகளை அள்ளி கொடுத்து தேவனாகிய கர்த்தர் வாழ வைத்தது போல இன்னைக்கு நமக்கும் கூட செய்வதற்காக அந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். சகைவை போல வாஞ்சியோடு கூட ஆசையோடு கூட அவரோடு கூட இருப்பதற்கும் அவர் முகத்தை பார்ப்பதற்கும் அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது நாம் இழந்து போன சகல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையும் சாட்சியுள்ளதாக மாறும். அநேக கண்கள் ஆச்சரியப்படும் மனமாக தேவனாகிய கர்த்தர் நம்மையும் உயர்த்தி வைத்து கனப்படுத்த அவர் உண்மையின் நீதியுள்ளவராக இந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை விசுவாசித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை வாஞ்சியோடு தேடுகிற இருதயத்தை தாங்காண்டவரே, எத்தனை தடைகள் வந்தாலும் மோடு கூட இருக்கிற கிருபையின் அருளி செய்யுங்க. நாங்கள் இழந்து தவிக்கிற சகல விதமான ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகளையும் அருளி செய்து இல்லை சாட்சியுள்ள வாழ்க்கை வாழச் செய்து ரட்சிப்பை கொடுத்து கத்தங்களே கிருபையை நடத்த வேண்டும் என் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த வார்த்தை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் சகல விதமான நன்மைகளை நிரப்பி நடத்தி